ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் நாம் சாதிப்பதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய 7 ஸ்டெப்ஸை பற்றி பார்க்கலாம். வாரத்தின் நாட்கள் 7, வானவில்லின் நிறங்கள் 7, உலக அதிசயங்கள் 7, ஒரு கபடி டீமின் வீரர்களின் எண்ணிக்கை 7. அதே போல்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நாம் சாதிப்பதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய 7 படிநிலைகள். முதலாவதாக செல்ஃப் யூஸ். ஒளிபடாத கற்கள் சிலையாவதில்லை, நாம் உபயோகப்படுத்தாத பொருட்கள் விற்பனையாவதில்லை. இரண்டாவதாக ஷேர். நம்மிடம் கல்லாமை இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த வியாபாரத்தை மற்றவரிடம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, முயலாமல் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக நேம் லிஸ்ட். தேங்கி கிடக்கும் தண்ணீரில் தான் பாசி பிடிக்கும், ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீரில் பாசி பிடிக்காது. அதேபோல்தான் இந்த வியாபாரத்தில் நேம் லிஸ்ட் இல்லாதவர்களுக்கு இந்த வியாபாரம் கடினமாக தெரியும். நான்காவதாக இன்வைட். காற்று தென்றலாக வரும்போது பூக்களுக்கு தலை சீவி விடுகிறது. அதே காற்று புயலாக வரும்போது பூக்களின் தலையை சீவி விடுகிறது. அதே போல்தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய அழைப்பு அன்பு கலந்ததாக இருந்தால் நம் அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆணவம் கலந்ததாக இருந்தால் நம் அழைப்பை புறக்கணிப்பார்கள். ஐந்தாவதாக ஹோம் மீட்டிங். பறவைகளுக்கு உணவு தயாராக இருக்கிறது, ஆனால் அதை யாரும் அதனுடைய கூட்டிற்குள் கொண்டு கொடுப்பதில்லை. அதேபோல்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் யாரும் நம் வீட்டிற்கு வந்து என்னை இந்த வியாபாரத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று யாரும் சொல்வதில்லை. பறவை கூட்டை விட்டு வெளியேறினால் உணவு, மனிதன் வீட்டை விட்டு வெளியேறினால் ஜாயினிங். ஆறாவதாக டீம் ஒர்க். ஒப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாது. ஆகவே நட்பு என்பது உயிரின் சுவாசம். அதே போலத்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரத்தை நாம் தனியாக செய்ய வேண்டாம், ஒரு அணியாகத்தான் செய்ய போகிறோம். ஏழாவதாக ஃபாலோ அப். கரும்பு ஆலைக்குள் போனால்தான் அதிலிருந்து சாறு வரும், இல்லை என்றால் அது காய்ந்து கருவாடாகி குச்சியாகிவிடும். அதே போல்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரத்தில் சிஸ்டம் என்ன சொல்கிறதோ அதை நாம் ஃபாலோ பண்ணினால் வெற்றி வரும், நம்ம இஷ்டத்திற்கு பண்ணினால் நஷ்டம்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் தகவலுக்கு மேலே திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி.